செல்லக்குட்டி டாம் பாருங்கள் என்ன அப்படி பண்ணுதா. கையில் கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா. அப்படி ஃபுட்டை நோக்கி வருது பாருங்கள். அப்படியே சைலண்டாக நிற்கிது. இப்படி சாப்பிட்டுச்சு பார்த்தீங்க. இப்படி தான் வந்து ஒரு பீட்டை நல்லா சாப்பிடும். சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிக்குது, திரும்பி அப்படியே நம்மக்கிட்ட வருது. எப்போவுமே பீட்டா வந்து இந்த மாதிரி கையில் கொடுத்து பழகினீங்கன்னா கூட ஈஸியாக பழகிடும் தான். அதுதான் சாப்பிட்டு முடித்தோடனே திரும்பி நம்மக்கிட்ட வரும். சரிதா. அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே ஷார்க்கு எப்படி ரவுண்ட் அடித்து ஃபுட் எடுக்கும், அதே மாதிரி தான் பீட்டா எடுக்கும். ஓகேவா. இப்போ நம்ம செரி எப்படி வாங்குதுன்னு பார்க்கலாமா. பார்த்திங்கன்னா செரியும் வருது, செரிக்கும் கையில் கொடுக்குறேன். செரி எப்படி வாங்குதுன்னு பாருங்கள். அப்படியே பீட்டா எப்பவுமே ஒரு ஷார்க் மாதிரி ஒரு சுற்றிட்டு தான் அப்படி எடுக்கும். எப்படி கையிலேருந்து வாங்கிச்சு பார்த்தீங்களா. இதுதான் உங்களுக்கு கையிலேருந்து ட்ரை வார்ம்ஸ் வந்து சாப்பிடுது. அப்படியே ஒரு சுற்றிட்டு வாங்க. எப்பவுமே இது வந்து அட்டாக்கிங் ப்ரேட்டர் மாதிரி தான் சாப்பிடும். ஓகேவா. அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே திரும்பி நம்மக்கிட்ட வரும். ஓகேவா. அது சாப்பிட்டுருக்குது. அந்த இடத்துல திரும்பியும் நம்ம டாம் கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி வாங்குதுன்னு. டாம் வருது, எப்படி வாங்குது பாருங்க. இப்படி தான் ஒரு பீட்டை நம்மக்கிட்டேருந்து வாங்கும். ஓகேவா. கிளியராக எடுக்கணும்னா கேமரா அவ்வளோ பக்கத்தில் வச்சா பயப்படுமான்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி எடுத்துச்சு பாருங்கள். நம்ம வியூ கிடச்சிச்சா பாருங்கள். இந்த வியூ பாருங்கள் எப்படி கையிலேருந்து டச்சுன்னு ஒரு இதில் எடுத்துரும் நம்மக்கிட்ட. சரி, மீதியெல்லாம் சாப்பிடுது, திரும்ப நம்மக்கிட்ட வரும். ஓகேவா. இப்போ செடி எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கணும். செடியும் அதே மாதிரி தான். கேமராவை க்ளோஸாக வச்சுருக்கனால கொஞ்சம் பயப்படுது. கேமராவில் க்ளோஸாக உங்களுக்கு க்ளீனாக ஷாட் கிடச்சிருக்கோம். இப்போ அதே க்ளீன் ஷாட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கையில் வந்து வாங்குறதுக்கு எப்படி வாங்குச்சு கையிலேருந்து. இந்த சைட்லேருந்து வாங்கு டாம், அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் நீ நல்லா வாங்குகிற கையிலேருந்து. ஆனால் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இந்த இடத்துலேருந்து வாங்குதான்னு பார்க்கலாம். எப்படி கையிலேருந்து வாங்கிச்சா இதுதான் கையிலேருந்து எடுக்கும். இப்போது நம்ம எல்லா ஃபிஷ்ஷும் இருக்குல்ல, இப்போ கோல்டெல்லாம் எப்படி வாங்குன்னு பார்க்கலாமா. கையிலேருந்து ஒலண்டா கோல்டு வந்து நம்மகிட்ட வந்து கையில் வாங்கணும் பார்க்கலாம். ஆனால் ஷார்க் அளவுக்கு வாங்காது, ஓரளவுக்கு வாங்கும். பயந்துருக்கு. ஏன்னா இது அவ்வளோவா வாங்கலை. ஸோ நான் ஃபுட்டை போட்டேன். நம்மக்கிட்ட ஷார்க்கு, ஒலண்டா கோல்டு, ஃபேண்டே கோல்டு, அதுக்கப்புறம் டெட்ரா, விண்டோ டெட்ரா இருக்குது. அப்புறம் டேங்க் கிளியர் ஒன்று இருக்குது. அப்படியே அது இதுக்கு ஃபில்ட்ரு பக்கத்தில் ஒட்டியிருக்கும். ஃபில்ட்ரு எப்போவுமே நீங்கள் இப்படி திருப்பி வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, தெரியுமா, ஃபில்ட்ரு எப்போவுமே இப்படி திருப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா. ஃபுல்லாக அந்த வேவ்ஸ் வராது. ஸோ மீனால் க்ளீனாக ஸ்விம் பண்ண முடியும்.
தரையில் கொண்ட மாதிரி இருக்கிறது ஒரண்டா கோல்டு. வால் வந்து அப்படியே ஃபேன் மாதிரி இருக்கிறது ஃபேன் டெயில் கோல்டு. இது டெட்ரா தெரியும். இது ஷார்க். ஓகே, எல்லாருக்கும் பாய், ஹாப்பி பொங்கல்.